கார்த்திக் தீபா சீரியல்ல வரும் கதைக்களம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்லாமையே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. கார்த்தியை அந்த பதிவு பத்திர ஆஃபீஸை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ரேவதி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. கார்த்தி எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம்னு சொன்னேன், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டில் இருக்கேன். நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆனால் நீ இதை பற்றி எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேங்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு கார்த்தி கேட்கவும், என் ஃப்ரெண்டு பூஜான்னு ஒருத்தி ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கா, கப்பலில் வேலையில் இருக்கா. அவள் கூட சேர்ந்து நானும் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். எனக்கும் அங்கே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போனால் 5 வருஷம் திரும்பி வரவே மாட்டேன். இருந்தனா என் மனம் ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாகுது. எனக்கு பிடிக்காத விஷயங்களை என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நான் கொஞ்ச நாள் தனியாக போய் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எனக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீசா எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டுட்டாங்க. இப்போ நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. உன் கேள்விக்கு இந்த பதில் போதுமான்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்களோட வளர்ந்த, இப்போ தனியாக போய் 5 வருஷம் இருக்கிறங்கிறது கஷ்டமான நிலை தான். யோசிச்சு முடிவெடுங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா யோசிச்சாச்சு. நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். உன்னோட அட்வைஸை கேட்கறக்கும் நான் தயாரா இல்லைங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, அப்போ அது உன்னோட விருப்பங்கிறாங்க கார்த்தி. சரி சரி வா, வந்து கையெழுத்து போட்டு கொடுன்னு கூப்பிடுறாங்க. ஆஃபீஸர் கிட்ட போய் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. சார், ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதோ என்னோட ஆதார் கார்டுன்னு சொல்லி கார்த்தி அவங்களோட ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. ரேவதி அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்களே வச்சுக்கோங்கம்மா, ஜெராக்ஸ் மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லி வாங்குறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு உங்களுக்கு இன்னும் ஒரே வாரத்தில் விசா வந்துடும், நீங்கள் ஆஸ்திரேலியா கிளம்பலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு வெளியில் வராங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் கார் ஏற போகும்போது கார்த்தியை கூப்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை சார், நீங்கள் செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கார் எடுங்கன்னு சொல்லவும் கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக போய் கார் எடுக்கிறாங்க. ரேவதி போய் ஜம்முன்னு உட்காடுறாங்க. கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக கார் ஓட்டிட்டு வர்றாங்க. ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி தனியாக வர சொல்கிறாங்க. சிவனாண்டியும் அங்கே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே சந்திரா போய் சிவனாண்டியை பார்க்குறாங்க. சந்திரா, இந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு வர சொல்லியிருக்கேன், ஏதாவது முக்கியமான விஷயமா, ஃபோனில் கூட பேசியிருக்கலாமல்லங்கிறாங்க. இல்லைங்க, இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, அதான் உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க சந்திரா. அப்படியா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு சிவனாண்டி கேட்கவும், எங்கள் அக்காக்காரி யாரை பரம எதிரியா நினச்சிட்டு இருந்தாலோ அவங்க ஊருக்கே இப்போ போக போகிறா. அதுவும் குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க சந்திரா. எங்கள் அக்கா ராஜசேதுபதி ஊருக்கு போகிறாளா, இதை நம்புற மாதிரியே இல்லையேங்கிறாங்க. ஆமாங்க, நம்பித்தான் ஆகணும். அந்த ரேவதியும் அந்த டிரைவர் பையலும் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணி எங்க அக்கா மனசை மாத்திட்டாமா. இப்போ அந்த ஊருக்கு போக வேண்டிய என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்குறாங்க சிவனாண்டி. அக்காவும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த கோயில் கதவை சாத்துனாங்களா. 25 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த கதவை திறக்கலையா. மாமாவும் அக்காவும் போய்த்தா அந்த கோயிலை திறந்து வைக்கணுமா, யாக பூஜை எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகமும் நடத்தணுமா. எங்க மாமக்காரன் தான் முதல்ல போறதா இருந்தது. ஆனா எங்க மாமக்காரனே இல்லை, குடும்பத்தோட போனா தான் கௌரவம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட எங்க அக்கா மறுத்து தான் பேசிட்டு இருந்தா. இந்த ரேவதி தான் துப்பாக்கி எடுத்து, நீங்க வரலைன்னா நான் செத்துடுவேம்மா, போனா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகணும், இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி மிரட்டுனதும் எங்க அக்கா சரின்னு ஒத்துக்கிட்டா. சரி, ரேவதி வேணா 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த டிரைவர் பையன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கும் இந்த 2 குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தங்கிறாங்க சிவனாண்டி. அதுதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை இந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டாங்கிறக்காக இப்ப 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தலான்னு நினைக்கிறானோ என்னவோங்கிறாங்க சந்திரா. இல்ல சந்திரா, எனக்கு அவன் மேல எப்ப பிடிச்ச சந்தேகமா இருக்கு. அவங்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு சந்திராங்கிறாங்க. சரிங்க, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் எங்கள் அக்காக்காரி அந்த ஊருக்கு போகக்கூடாது. அப்படியே போனாலும் அவள் திரும்பி வரக்கூடாது. மொல்ல போய் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, நீ சொல்கிறதும் சரிதான். கவலைப்படாத, உங்கள் அக்கா அந்த ஊருக்கு போகாமல் தடுக்கிறது என்னோட பொறுப்புங்கிறாங்க. சரிங்க, எது செஞ்சாலும் நீங்கள் பார்த்து செய்யுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. ரேவதி கார்த்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ரேவதி, ஏன் வாமிட் எடுக்கிறேன்னு கேட்கவும், அது என்னன்னு தெரியல, சாப்பிட்டது சேரல போல இருக்குங்கிறாங்க. சரிவா போய் டாக்டரை பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி, என்ன இப்படி உருகிற மாதிரி பேசினா உன்னை நான் நம்பிடுவேன்னு நினச்சியா, கூப்பிட்டதும் உன் கூட அப்படியெல்லாம் நான் வர முடியாதுங்கிறாங்க ரேவதி. நல்லவ மாதிரி என் முன்னாடி நடிச்சு ஆஸ்திரேலியா போகிறத தடுத்துடலான்னு நினைக்கிறியா, நான் ஆஸ்திரேலியா போகிறத யாராலும் தடுக்க முடியாது, நான் போகிறது தான் இது உறுதிங்கிறாங்க ரேவதி. ரேவதி, எப்பவுமே இவன் புத்தியில் இப்படி தான் யோசிப்பியா, ஏதோ வாந்தி எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறியேன்னு பார்த்தா நீ என்ன தப்பாவே நினைக்கிறியங்கிறாங்க கார்த்தி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ எங்கள் அம்மாவும் தான், நீங்கள் பண்ணுறதுனால தான் நான் இப்படி எல்லாம் பேசுகிறேன், என்ன இப்படி பேச வைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானுங்கிறாங்க ரேவதி. ரேவதி திரும்ப பேச முடியாமல் வாமிட் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க. ரேவதி கஷ்டப்படுறத பார்த்துட்டு கார்த்தி மெடிக்கலுக்கு போயிருக்காங்க. ரேவதி வெளியில் வந்து பார்க்குறாங்க. எங்கே போயிட்டான், அதுக்குள்ள காணுமே, மறுபடியும் ஏதாவது புது கதை ஆரம்பிக்கிறானா, ஒருவேளை அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர
போயிருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் வாமிட் ஆகுது. கார்த்தி மெடிக்கலுக்கு போய் என்னோட ஒய்ஃப் ஏதோ சாப்பிட்டது சேரல வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், இந்தாங்க 2 வேளைக்கு இந்த மாத்திரையை போட சொல்லுங்கள், சரியாக போய்ட்டுன்னு சொல்லி மாத்திரையை கொடுக்குறாங்க. கார்த்தி மாத்திரையை வாங்கிட்டு ரேவதி வெளியில் வரட்டும்னு காத்திருக்காங்க. ரேவதி வெளியில் வராங்க. ரேவதி இன்னும் வாமிட் நிற்கலையா, இந்த இதில் இருக்கிற மாத்திரையை போடு, வாமிட் நின்று போயிருன்னு மாத்திரையை கொடுக்குறாங்க. அடடா, எனக்காக கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறையே, என் மேலே தான் உனக்கு எவ்வளோ வைக்கிற, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பாக பேசிட்டேனே அப்படின்னலாம் நான் சொல்லுவேன்னு நீ நினச்சியான்னு அப்படியே பேச்ச மாத்துறாங்க ரேவதி. என் வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு இப்போ போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா உன்னை நல்லவன் நான் நம்பிடுவேன்னு நினச்சியா, என் மனசை மாட்டிக்குவேன்னு நீ நினச்சியா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்கிறாங்க ரேவதி. இதப்பா ரேவதி, முட்டாள்தனமாக நீயா யோசிச்சு என்னை பற்றி தப்பாக நினைக்க. ஏன்னு கேட்டால் நீ ஒரு தப்பானவனாக இருக்க, உன்னோட ஒவ்வொரு செயலையும் உள்நோக்கம் இருக்குதுங்கிறாங்க ரேவதி. சரி, அப்படியே இருக்கட்டும் ரேவதி, என்னைய திட்டுறக்காவது உனக்கு உடம்புல தெம்பு வேணுமல்ல, முதல்ல இந்த மாத்திரையை போடு, வாமிட் நிற்கட்டும், அதுக்கப்புறமா நீ என்னை திட்டிக்கலாம், என்ன பேசிக்கலாம், முதல்ல இந்த மாத்திரையை வாங்கி வாயில போடுங்கிறாங்க. பாரு, நீ வாங்கிட்டு வந்த எதையும் நான் சாப்பிட மாட்டேன், வாமிட் எடுத்து செத்தாலும் சாப்பினே தவிர நீ கொடுக்குற மாத்திரையை நான் வாங்கி போட மாட்டேங்கிறாங்க ரேவதி. ரேவதி, இந்த மாத்திரையை சாப்பிட்றியா இல்லை உங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லி கார்த்தி 2 எட்டு வைக்கிறாங்க. நில்லு, நான் அந்த மாத்திரையை சாப்பிட்றேன் குடுன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க ரேவதி. அம்மாவை எழுப்பி அவங்க வந்தாங்கன்னா புராணத்தை பாடியே என்னை கொன்று சாகடிச்சிடுவாங்க, அதுக்கு இந்த மாத்திரையை தின்னு தொலைச்சிடலாம், அந்த மாத்திரையை கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. ரேவதி மாத்திரையை வாங்கி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்னது வாமிட் வராமல் இருக்கே, ஒருவேளை இவன் கொடுத்த மாத்திரையால தான் வாமிட் வரலையா, அப்பாடா இப்போதான் உடம்புக்கு நல்லாவும் இருக்குன்னு நினச்சி ரேவதி அப்படியே படுத்ததும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ரோஹிணி மயில் வாகனத்தை கூட்டிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. ரோஹிணி, திடீர்னு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கே, எதனாலேன்னு கேட்குறாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குங்க, அங்கே இருக்குது பாருங்க மரம், அந்த மரத்தில் தொட்டில் கட்டுனா கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, என் வயசு பொண்ணுங்கள்லாம் குழந்தையோடு இருக்கும்போது எனக்கு அதை பார்க்க கவலையாக இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், குழந்தைய கொஞ்சம் வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது. ரேவதி கல்யாணத்தும் போது ஒரு லேடி என்னை குட்டி கட்டினாங்க, அது இன்னமும் என் மனசுக்கு வலியாகவே இருக்குது. அதான் சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு தொட்டில் கட்டிட்டு போகலான்னு நான் கிட்ட வந்தேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. இதுக்கு நீ ஃபீல் பண்ணுற, நம்மளுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் தானே ஆகுது, எத்தனையோ பேருக்கு கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்கலாம் கூட இருக்காங்க. நம்மளுக்கு என்ன வயசாகி போச்சு, நாம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது, நம்மளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கும், நம்பிக்கையோடு இருங்கிறாங்க. ஆமாங்க, அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்திருக்கேங்கிறாங்க ரோஹிணி. மயில் வாகனத்தையும் ரோஹிணியும் அங்கே சிவனாண்டி பார்த்துடுறாங்க. சிவனாண்டி 2 ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன ஆளுக அதை அவங்க சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க தான், அவங்கள அடித்து காயப்படுத்திடணும்டா, பணம் வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரவுடிகளும் சரிங்கண்ணே நாங்கள் அடையாளம் பார்த்துக்கிட்டோம், அவங்கள அடிச்சிடுறோங்கிறாங்க. மன வருத்தத்தோடு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே, எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத யாரோ ஒருத்தர் தினம் குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. வலியோடவும் வேதனையோடும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நாங்களும் குழந்தையும் கையுமா சந்தோஷமா இருக்கணும்னு நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க ரோஹிணி. கடவுளே, இன்னும் எங்களுக்கு ஏன் தான் குழந்தை கிடைக்கலையோன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, வலியோட வேதனையோட இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது என் பொண்டாட்டி தான். அவன் மனசு வலியோட இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. எங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைக்கணும்னு மயில் வாகனம் ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க. நாங்களும் கூடிய சீக்கிரம் அப்பா அம்மா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வா ரோஹிணி, அங்க போய் மரத்துல தொட்டில் கட்டலான்னு சொல்லி ரோஹிணியும் மயில் வாகனமா அங்க தொட்டில் கட்டுற இடத்துக்கு வராங்க. எங்களுக்கும் சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு தொட்டில கட்டிட்டு மயில் வாகனமும் ரோஹிணியும் கோயிலை விட்டு வெளியில வராங்க. சிவனாண்டி பார்த்துக்கிட்டே இருந்து ரவுடிங்களை அனுப்பி வைக்கிறாங்க. போங்கடா, இப்போ போய் மோதினீங்கன்னா தான் சரியா இருக்குன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சிவனாண்டி யோசிக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அந்த கிழவி ஊருக்கு போகாம இருக்கணும்னா இப்படி ஏதாவது சம்பவம் பண்ணினா தான் சாமுண்டீஸ்வரி அந்த கிழவி ஊருக்கு போக மாட்டா. சந்திரா கேட்ட மாதிரி தடுத்து நிறுத்தியே தீர்வேன்னு நிற்கிறாங்க சிவனாண்டி. ரவுடிங்களும் நேராக போனது ரோஹிணி மேலே மோதுறாங்க. என்னடா ஆள் வரது கூட தெரியலையா, இப்படி மோதுறீங்கன்னு ரோஹிணி கேட்கவும் தெரிஞ்சுதா இடிச்சோங்கிறாங்க. என்னடா வம்பு சண்டைக்கு வரீங்களா, யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியாம மோதுறீங்களான்னு கேட்குறாங்க மயில் வாகனம். தெரிஞ்சாதான் இடிச்சோம், யார் வீட்டு பொண்ணா இருந்தா என்ன, எங்களுக்கு என்ன, மோதுனா என்னடா சண்டைக்கு வந்துருவியா, இங்கே வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போறாங்க. மயில் வாகனத்தை அடிக்கிறாங்க. மயில் வாகனம் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாங்க. ரவுடிங்க கிட்டையும் சண்டை போட்டு பார்க்குறாங்க. ரோஹிணி வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. மயில் வாகனம் முடிஞ்ச வரைக்கும் 2 பேர்த்த சமாளிக்கிறாங்க. ஒருத்தனை நல்லா கைப்பிடியா சிக்கி பிடிச்சிட்டாங்க. போய் பெரிய கட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து மயில் வாகனத்தை அடிக்கிறதுக்காக வரும்போது ரோஹிணி பார்த்துக்கிட்டே இருந்து தான் குறுக்க போய் விழுந்துடுறாங்க. அவ்வளோ பெரிய கட்டையில அடிச்சதும் ரோஹிணி தலையில மண்டை கிழிஞ்சிருது, ரத்தமா வடியுது. பார்த்து மயில் வாகனம் சத்தம் போட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து ஐயோ என்னாச்சுன்னு வந்து பாக்குறாங்க. இங்க அடிச்சுட்டு யார் கைக்கும் சிக்காம ஓடுறாங்க. அதுல 2-3 பேர் அடிச்சுட்டு ஓடுறானுங்க பாரு, அவனை போய் பிடிங்கன்னு அவசரமா ஓடி பிடிக்க போறாங்க. அது பாவிங்க, கோயிலுக்கு வந்த பிள்ளைய எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு வந்தவங்க பேசிட்டு சீக்கிரமா ஆட்டோவை கூப்பிடுங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு ரோஹிணியை ஆட்டோ வச்சு ஆஸ்பத்திரி அனுப்பி வைக்கிறாங்க. சிவனாண்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நாம வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது, நீ அடுத்து நடக்க போறது என்னன்னு மறுபடியும் பார்த்துக்கலான்ட்டு அங்கிருந்து போறாங்க. மயில் வாகனம் ரோஹிணியை ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு, ரோஹிணி உனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போய் உன்னை காப்பாத்திருவேன்னு அழுதுகிட்டே போறாங்க. மயில் வாகனம் அவசரமா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ரோஹிணியை அட்மிட் பண்ணிடுறாங்க. ரோஹிணியை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் ரோஹிணியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரத்தம் ரொம்ப லாஸ் ஆகி மயில் வாகனம் வெளியே நின்றுக்கிட்டு கடவுளே ரோஹிணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்ற
காப்பாத்தப்பான்னு வேண்டிட்டு இருக்கும்போது அங்க சாமுண்டீஸ்வரி குடும்பத்தோட எல்லாரும் வராங்க. மாப்பிள்ளை என் பொண்ணு ரோஹிணிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது அத்தை, டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு அழுகுறாங்க மயில்வாகனம். மாப்பிள்ளை நீங்களும் ரோஹிணியும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது 2 ரவுடிங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு மாப்பிள்ளைன்னு கேக்குறாங்க ராஜராஜன். மாமா நானும் ரோஹிணியும் எங்களுக்காக சாமி கும்பிட்டு வெளியில வந்து அந்த மரத்துல தொட்டில் கட்டிட்டு வந்தோம். அங்க வந்த 2 ரவுடிங்க வம்பலுக்குனே நேரடியா மோதுனாங்கங்கிறாங்க. எது நேரடியா மோதுனாங்களான்னு கார்த்தி கேட்கவும் ஆமா சகலைங்கிறாங்க. என்ன ஒருத்த அடிக்க வந்தா அவனை நான் திருப்பி அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்த வந்து கட்டியால என்ன அடிக்க வந்தபோது ரோஹிணி தடுத்து நிறுத்த வந்தவ அவ தலையில ரோஹிணிக்கு தலையில அடிபட்டதும் ரத்த வெள்ளமா போயிடுச்சு. ரோஹிணி மயக்கமாயிட்டா. அங்கிருந்து எல்லாரும் வந்ததும் அந்த ரவுடிங்க தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அப்புறம் தான் ஆட்டோ பிடிச்சு ரோஹிணியும் ஆஸ்பத்திரியில சேர்த்திட்டோம்ங்கிறாங்க மயில்வாகனம். சரி இதுக்கு முன்னாடி அந்த ரவுடிங்களை பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. இல்லைங்கிறாங்க மயில்வாகனம். சாமுண்டீஸ்வரி கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. இந்த ஊர்ல என் மாப்பிளையும் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு இருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. தேவையில்லாம கோவப்படாத, இவர் யாருக்கிட்டையாவது தேவையில்லாம வம்பல் திருப்பாங்க, அதனால கோவத்துல இவங்களை அடிச்சிருப்பாங்க. என்னவே இவர் நிறைய தடவை நக்கலா பேசியிருக்காரு, நானா இருக்குங்காட்டி பொறுமையா போய்க்கிறேன், மத்தவங்க அப்படி இருப்பாங்களா? இவர் ஏதாவது கமெண்ட் அடிச்சிருப்பாங்க, கடுப்பாயிருப்பாங்க, அதுதான் தேவையில்லாம கோயில்ல அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. சந்திரா நீ என்ன பேசிட்டு இருக்க? ரோஹிணி அடிபட்டு கிடக்குறா, மாப்பிளையும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க, நீ தேவையில்லாம இவரை குறை சொல்லிட்டு இருக்க. அவரு தமாசா பேசுவாரே தவிர யார் மனசையும் நோகிற மாதிரி பேச மாட்டாருன்னு சொல்றாங்க ராஜராஜன். மாமா இப்போதைக்கு இதை பத்தி பேசாதீங்க, ரோஹிணி வெளியில வரட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணை யார் அடிச்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்ககிட்ட வாழாட்டினவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழை ஒட்ட நறுக்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் அம்மா வெளியில வராங்க. டாக்டர் இப்ப ரோஹிணி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு மண்டையில பலமா அடிபட்டதுனால ரத்தம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்போ அவசரமா ரத்தம் தேவைப்படுதுங்கிறாங்க. ரத்தம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க மேடம்னு மயில்வாகனம் சொல்றாங்க. அவசரப்படாதீங்க சார், அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் குரூப், அந்த குரூப் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க டாக்டர்மா. எங்க ஹாஸ்பிட்டலையும் பிளட் பேங்க்ல அந்த ரத்தம் இல்ல தான் எங்காவது அரேஞ்ச் பண்ணணுங்கிறாங்க. யாருக்காவது ஏபி நெகட்டிவ் குரூப் இருக்கான்னு கேக்குறாங்க. எங்க யாருக்குமே ஏபி நெகட்டிவ் குரூப் இல்லைங்கிறாங்க ராஜராஜன். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரிலேஷன் அல்லது தெரிஞ்சவங்க இருந்தா சீக்கிரம் வர சொல்லுங்க, சீக்கிரமா அவங்களுக்கு ரத்தம் கொடுத்தா தான் அவங்கள காப்பாற்ற முடியும். என்ன சார் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, அப்பதான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா போறாங்க. ஐயோ டாக்டர் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க, யாவது நம்ம ரோகிணியை காப்பாத்தியே ஆகணுங்கிறாங்க ரேவதி. அம்மா அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா இருக்காங்கல்ல, இந்த ரத்தம் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கன்னு ரேவதி சொல்லவும் மல்லிகா டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. சொல்லு சாமுண்டீஸ்வரி, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நலம் விசாரிக்கிறாங்க. அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல மல்லிகா. பெரிய பொண்ணு மண்டியில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. ஏபி நெகட்டிவ் ரத்தம் வேணும், உங்ககிட்ட ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த நெகட்டிவ் குரூப் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, முடிஞ்ச வரைக்கும் தேடி பாக்குறேன், கிடைச்சா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி மல்லிகா டாக்டர் போனை வைக்கிறாங்க. கார்த்தி யோசிச்சு பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஏபி நெகட்டிவ் குரூப் தான், நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. கார்த்தி மாப்பிள்ளை எவ்வளவு செலவானாலும் சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, ஒன்னை காப்பாத்துனா எனக்கு அதுவே போதும்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா சகலை, எப்படியாவது ரோகிணியை காப்பாத்துனா போதும், நான் செத்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க மயில்வாகனம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, சீக்கிரம் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து வராங்க. பாட்டியை தேடிக்கிட்டு வராங்க. பாட்டி கோயில்ல இருக்காங்க. கார்த்தியை பார்த்ததும் பாட்டி சந்தோஷப்படுறாங்க. பாட்டி ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறாங்க. என்னையா எமர்ஜென்சின்னு அதிர்ச்சியா கேட்குறாங்க. பாட்டிக்கு நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதும் பாட்டி வாய் மேல கை வச்சோ, அட பாவிகளா, இந்த ஊர்லயே ஏன் பேத்தி அடிச்சானுங்க அவனு மட்டும் தெரியிட்டும், அவனுங்க மண்டையை பிறந்துடுறேங்கிறாங்க பாட்டி. பாட்டி இப்போதைக்கு எப்படியாவது ரோகிணியை காப்பாற்றி ஆகும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உங்களுக்கு ரோகிணிக்கு ஒரே ரத்த குரூப் தான், நீங்க வந்து ரத்தம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஐயோ என்னைய எப்படி கேட்குறேன், என் பேத்திக்கு நான் ரத்தம் கொடுக்காம யார் கொடுப்பா, எவ்வளவு ரத்தம் வேணாலும் சரி என் உடம்புல இருந்து என் பேத்திக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன், வாப்பா அப்படின்னு சொல்லி பாட்டியும் கார்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சந்திரா பார்த்துட்டு, அக்கா இந்த டிரைவர் எதுக்காக இந்த கிழவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த குரூப் ரத்தம் கொடுக்குறவங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இந்த கிழவியை ஏன் கூட்டிட்டு வர்றாருன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை எதுக்கு இந்த கிழவியை கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ ரோகிணியை பார்க்கறக்கா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ரோகிணியை பார்க்கறக்கெல்லாம் கூட்டிட்டு வரல, அவங்க தான் ரோகிணிக்கு ரத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க, இந்த கிழவியை என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்ற போறான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாங்கிறாங்க. ரோகிணிக்கு இவங்களுக்கும் ஏபி நெகட்டிவ் குரூப், இவங்க கிட்ட விஷயத்த சொன்னேன், அதான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ராஜராஜன் இதை கேட்டதும், அம்மா உங்களுக்கு ரோகிணிக்கு ஒரே ரத்த குரூப்பா, இதை கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, மேலதான் என் பொண்ணை காப்பாத்தணும்னு இருக்கும் போல. ராசராசா இப்ப எதுக்கு கலங்குற, என் பேத்திக்கு நான் என் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திர மாட்டேனா? மயில்வாகனம் பாட்டி சொன்னதை கேட்டதும் கத்தி கதறி அழுகுறாங்க. பாட்டி இப்ப சாமி மாதிரி வந்திருக்கீங்க, என் பொண்டாட்டி ரோகிணியை காப்பாத்துங்க பாட்டின்னு கெஞ்சுறாங்க. மயில்வாகனம் அவ உனக்கு பொண்டாட்டினா அவ என் பேத்தி, என் பேத்திக்கு என்னாலதான் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடியும்னா என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கிட்டும்பா. ஐயா ராசராசா, முதல்ல என்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் என்
உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்து ரோஹிணி உடம்புல செலுத்துட்டுங்கிறாங்க. பாட்டி சொன்னதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி கோபத்துல பொங்கி நிக்கிறாங்க. இதை பார் கிளவி, உன் ரத்தம் ஒண்ணு என் பொண்ணுக்கு வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஈஸ்வரி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, எங்க அம்மா ரத்தம் கொடுக்கட்டும், நீ பேசாம அமைதியா இருங்கிறாங்க ராஜராஜன். இல்ல இந்த கிளவியை தான் என் மாப்பிள்ள கூட்டிட்டு வராருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே வேண்டான்னு சொல்லியிருப்பேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி, எனக்கு எதுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டாம்னு நீ சொல்ற? என்னோட பேத்தி, என் பேத்திகளுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்ப என் பேத்திக்கு என் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீ தடுக்கிறது சரியில்லை. என்ன பழிவாங்கிறதா நினைச்சு பொண்ணோட உசுர் போயிட்டு போகுது. இதை பார் கிளவி, எனக்கு உயிரே போனாலும் சரி என் பகையாளுகிட்ட உயிர் பிச்சை வாங்குறது எனக்கு சரியில்லைங்கிறாங்க. அறிவு இருக்கா சாமுண்டீஸ்வரி? நான் வேணா உனக்கு பகையா இருக்கலாம், உள்ளுக்கால உன் மக உசுருக்கு போராடிட்டு இருக்காளே அவ யார் உனக்கு? மகதான வீராப்புக்கு அவ உயிரை பணையம் வைக்கிற பெத்த தாயினா ஒரு உயிரை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்த நேரத்துல போய் வீராப் பண்ணிட்டு இருக்கி. இதை பார் கிளவி, பேசி மலுப்புற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், எடுத்ததுதான். மரியாதையா நீ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போ. நீ ரத்தம் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மயில் வாகனம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கறாங்க. அத்தை, பழைய பகையெல்லாம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்லை. என் பொண்டாட்டி ரோஹிணி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, எப்படியாவது காப்பாற்றணும். பாட்டி ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திட்டு விடுங்கத்தேங்கிறாங்க மயில் வாகனம். பாட்டியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பாக்குறாங்க. அத்தை, பகையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, இப்போது உயிர் காப்பாத்துறது தானே முக்கியம்ங்கிறாங்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. இந்த கிளவி ரத்தம் கொடுத்து தான் என் பொண்ணை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கிளவியோட மூச்சு காத்து கூட ரோஹிணி மேல படக்கூடாது. ஈஸ்வரி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த குரூப் ரத்தம் யாருக்கிட்டயுமே இல்லை, இப்ப எங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. எங்க அம்மா பார்த்து நினைச்சாங்கன்னா மட்டும்தான் ரோஹிணி உயிரை காப்பாற்ற முடியும். வீம்பு பிடிக்காதீங்கிறாங்க ராஜராஜன். புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்காதுன்னு டாக்டரும் சொல்றாங்க. உசுரோட விளையாடாதீங்கன்னு காத்து சொல்லவும் பிடிவாதமா நிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என் ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகா எப்படியாவது ரத்தம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தர் கொடுக்கறத விட எங்க அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு ராஜராஜன் கேட்கவும், இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, இந்த கிளவியோட ரத்தம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பாட்டி பார்த்துட்டு இது வேலைக்காகாதுன்னு நினைச்சிட்டு சரி வாங்க பாட்டி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பாட்டி மனசே இல்லாம அங்க இருந்து போறாங்க. இந்த ராஜசினால அந்த பொண்ணு உயிர் போயிடும் போல இருக்கேப்பாங்கிறாங்க. மூலமா தான் ரோஹிணியை உயிர் காப்பாற்ற போறோம். முஸ்லீம் லேடி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பர்தா போட்டுக்கிட்டு நீங்க ரூமுக்குள்ள போயிருங்க. அப்புறம் அத்தனால தடுக்கவே முடியாது. ரோஹிணிக்கு நீங்க ரத்தம் கொடுத்து காப்பாத்திருங்க பாட்டிங்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டி சந்தோஷப்படுறாங்க. போதுமையா காரு, என் பேத்தி உசுரை காப்பாத்தினா எனக்கு அது போதும், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடு, நான் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி பாட்டியும் பர்தா போட்டுட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரியை சுலபமா ஏமாத்திட்டு எப்படியோ பாட்டி ரோஹிணிக்கு ரத்தம் கொடுத்துறாங்க. ரோஹிணியும் பிழைச்சிடுறாங்க. குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வராங்க. மறுநாளே ரேவதி ஆஸ்திரேலியா போறதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு போறாங்க ரேவதி. இன்டர்வியூக்கு போன இடத்துல ரேவதி ஷாக்காக நிக்கிறாங்க. எம்டி பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்து காத்திருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களே, இந்த இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆயிடுமான்னு யோசிச்சுட்டு வந்திருக்காங்க ரேவதி. ரேவதி இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக அங்க ரூம்குள்ள போனதும் கார்த்தியா பாக்குறாங்க. பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க. நீங்களா, நீங்க இங்க அப்படின்னு கேட்கவும், என் இடத்துக்கே வந்து என்ன யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேங்கிறாங்க கார்த்தி. இதுவும் பொய் தான், நான் நம்ப மாட்டேங்கிறாங்க ரேவதி. நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இன்டர்வியூவை அட்டன் பண்ணாமையே ஷாக்காகி வெளியில வர்றாங்க ரேவதி. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.